ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய தகவல் சோசியல் மீடியா பரப்புரை எல்லா சூழ்நிலையும் எல்லா கட்சியும் மிக சிறப்பாக விளம்பிட்டாங்க. அதனால எல்லா தகவலும் உங்களுக்கு தெரியும். முடிஞ்சளவு உங்களுக்கு தெரியாத தகவலை நான் சொல்லுவேன். ஏடிஎம்கே வேட்பாளர் ஜக்கையன் அவர்கள் 2016 எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2வது முறையாக தற்போது போட்டியிடுகிறார். அதிமுக ரொம்ப பரிதாபத்துக்குரிய கட்சி தான். இந்த அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணி நகைச்சுவை செய்தார்கள். டிடிவி தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. சசிகலா அவர்கள் இப்போ எலெக்ஷனை பார்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி வச்சு ராமதாஸ் கூட வந்திருக்காங்க. செங்கோட்டையன் வெளியேறி விஜய் கட்சியில ஜாயின் பண்ணிட்டார். சத்தரிச்சு அந்த அதிமுக அப்படி ஒரு பரிதாபத்துக்குரிய. இது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. ஏடிஎம்கே வேட்பாளர் ஜக்கையன் அவர்கள் அதிமுகல முன்னாடி டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு அவரை பத்தி சொல்லுவாங்க. நம்ம தான் எல்லா விஷயத்தையும் பார்க்கறோமா இல்லையா? அதனால இவர் டெல்லியில என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்க ஆரம்பிச்சேன். எம்பி, தமிழக சிறப்பு பிரதிநிதி, கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் 2016 இப்படி ஒரு டெஸ்டினேஷனோட அவர் இருக்காரு. இவர் டெல்லியில என்ன பண்ணாரு அப்படின்னா, இவருக்கு ஹிந்தி வராது, லா படிச்சிருக்கதாக சொல்றாங்க. பட் என்னுடைய தகவல் சேகரிச்ச தகவல்ல எம்பி ரூம்ல இருந்து வெளியே வர்றதே இல்லை, உள்ளே தான் இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாராச்சும் டெல்லிக்கு வந்தா மட்டும்தான் இவர் அந்த அறையை விட்டு வெளியே இருப்பார். இதை செய்யறதுக்கு தமிழக சிறப்பு பிரதிநிதினு பேர். சரி, இதை கூட பண்ணிச்சிடலாம். சரி, என்ன பண்ணி போறாங்க அவங்க கட்சி சார்ந்த வேலை. இவர் பண்ண பெரிய துரோகம் என்னன்னா, தேனி மாவட்டத்துல பெரிய குளத்துல அக்ரி காலேஜ் அரசு வேளாண்மை கல்லூரி, தேனியில மெடிக்கல் காலேஜ், போடியில அரசு பொறியியல் கல்வி. அப்போ அரசு சட்ட கல்லூரி எங்க வரணும்? தேனி மாவட்டத்துல 4 தொகுதி இருக்கு. கம்பம் தொகுதியும் தான் இந்த சட்டக்கல்லூரி வரல. இதை வராம பண்ணதே யாரு அப்படின்னா அதிமுக ஜக்கையன் அவர்கள் தான். 2019 உயர் நீதிமன்றத்துல நான் வழக்கு போவேன். நான் இதுக்கு முன்னாடி இங்க சுயேட்சை வேட்பாளர், ஸோ எங்க தொகுதிக்கு தான் இந்த சட்டக்கல்லூரி வரணும் அப்படின்னு மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கு போறேன். அப்போ வீரபாண்டியில அரசு சட்டக்கல்லூரி அஸ்திவாரம் தான் தோண்டிட்டு இருந்தாங்க. நிப்பாட்டேர்லாம் சொல்லிட்டு மதுரை நீதிமன்றத்துல வழக்கு போடாச்சு. நான் வழக்கு போட்ட தெரிஞ்ச பிறகு திமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், ஏன்னா அவருடைய காலேஜ் ஜக்கையன் அவர்கள் 2 பேரும் நல்லா போட்டி. இந்த சட்டக்கல்லூரி இந்த தொகுதிக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் சிறப்பா பண்ணாங்க. வேற ஒண்ணுமே அவங்க பெருசா ஒண்ணும் பண்ணல. நான் கேஸ் நடத்த அந்த பில்டிங் எல்லாமே உருவாக்கிட்டாங்க. 2 மாசத்துக்குள்ள காலேஜ்ல மொத்த பில்டிங் உருவாயிருச்சு. ஒரு குப்பை தொட்டி தேனியில மொத்த குப்பையை போடக்கூடிய ஒரு இடத்துல நடுவுல சண்டை. ஆக்சுவலி அது 2016, 18, 19 அந்த காலகட்டத்துல கம்பம் தொகுதிக்கு வர வேண்டிய சட்டக்கல்லூரி. இன்னைக்கு பிரச்சாரத்துல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அரசு கலைக்கல்லூரியா நான் கொண்டு வரேன். அந்த காலேஜ் கொண்டு என்ன செய்ய? அதான் போட்டூர்ல இருக்கு. அதை எப்படி கம்பத்துக்கு வருவோம்? ஒரு தொகுதிக்கு ஒரு அரசு சட்டக்கல்லூரியை கொண்டு வர்றதுக்கு வக்கு இல்லாத ஒரு உறுப்பினர் தான் இப்போ மறுபடியும் நிற்கிறார் 2வது முறையா. இது அவங்க பண்ண பெரிய கூத்து. ஏன்னா மாசத்துக்கு 3 ஹீரிங் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வந்தேன். நான் ஹீரிங் கொண்டு வர வேகத்துல ஓபிஎஸ் ஏன் தொகுதிக்கு தான் வரணும்னு சொல்லி அவங்க போராடுறதும், இங்க வந்துடவே கூடாதுன்னு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டா பண்ணது சட்டையனுக்கு. இது ஒரு பச்சை துரோகம். ஒரு தொகுதிக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இது டிபார்ட்மெண்ட் தான். மறுபடியும் எந்த மூச்சில வச்சுட்டு ஓட்டு கேட்க வர தெரியும். ஜக்கையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலவரம் இது. ஒவ்வொரு வேட்பாளரை பத்தி நான் எடுத்த புள்ளி வரோம். போதுமான அளவுக்கு சொத்து இருக்கு. திமுக வேட்பாளர் ஒரு 10 தலைமுறை இருக்குன்னா இவற்றை ஒரு 6 தலைமுறைக்கான சொத்து. ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. 2016 ஒரு கல்லூரியாச்சும் இந்த தொகுதி கொண்டு வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு திட்டத்தையாச்சும் இங்க செயல்படுத்திருக்க முடியும். இப்ப அதிமுக வரப்போறது கிடையாது. அதனால ஒவ்வொரு உறுப்பினரா வந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால கம்பம் வாக்காளர்கள் ஏடிஎம்கே வேட்பாளரை நிராகரிப்பது, தள்ளுபடி பண்ணுவது சரியான நேரம்.
அதிமுக சேர்ந்த சில பொறுப்பான நபர்கள்ட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு நீங்க வாக்கு